கலைஞர் அவர்களின் நூற்றாண்டை முன்னிட்டு திமுக கழக மகளிரணி சார்பில் தேசிய அளவிலான மகளிர் உரிமை மாநாடு நடைபெறுகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் தலைமையில் அன்னை சோனியா காந்தி உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்கள் மாநாட்டில் உரையாற்ற உள்ளனர். திமுக துணை பொதுச் செயலாளர் திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். நாள் அக்டோபர் 14, நேரம் மாலை 4:30 மணி அளவில். இடம் நந்தனம் YMCA திடல், சென்னை. அனைவரும் வாரீர். RNSI Plus நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிதிஷ்குமார். இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டி ஆரம்பிச்சிருக்குங்க. அது போட்டினே சொல்லக்கூடாதுங்க, அது போர். ஆமாம், போர்னு முழங்கிருக்காருங்க நம்ம பாண்டே. அது பாண்டே இருக்காருலங்க, அவர் சாணக்கிய டிவின்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காருங்க. அந்த யூடியூப் சேனல்ல இந்தியா பாகிஸ்தான் லைவ் மேட்சை கமெண்ட்ரி பண்ண போறாராம். அந்த கமெண்ட்ரிக்கு நோ நான்சன் கமெண்ட்ரின்னு பேர் வச்சிருக்காருன்னு வச்சுங்களேன். அந்த கமெண்ட்ரிக்கான போஸ்ட்ல தாங்க இது போட்டி எல்லாம் போர்னு தன்னுடைய வன்மத்தை கக்கியிருக்காருங்க. அது இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் நடக்க போதுனாவே இந்தியா முழுக்க சங்கீதத்தோட வன்மத்தை கறக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னது, இஸ்லாமிய விருப்ப கக்கிட்டே இருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுல ரொம்ப குறைவா இருக்கும். அந்த மாதிரி எடுத்து ஃபில் பண்றக்கா வந்தவர் தாங்க நம்ம ரங்கராஜ் பாண்டே. ஃபில் பண்ணோம்ல, அதுக்காக தான் பாத்தீங்கன்னா எந்த கிரிக்கெட் மேட்சும் கட்டுக்காம இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்சை மட்டும் கரெக்டா நோக்கமிட்டு அதுக்கு லைவ் கமெண்ட்ரி பண்றாங்க. இது போட்டியெல்லாம் போர்னு தன்னோட வன்மத்தை கக்கியிருக்காரு. அது இந்தியா முழுக்கவே இந்த மேட்ச் குறிப்பா இன்னைக்கு நடக்க போற இந்த இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்சுக்காக சங்கிங்க பல்வேறு விதமான நன்மை பிரச்சாரத்தை பரப்பிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு கோயில யாகம் நடத்திட்டு இருக்காங்க. சங்கி சாமியாரை போட்டு இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னு பல்வேறு வகையான விருப்பரச்சனைகள் பரப்பிட்டு இருக்கு. அது இந்தியா முழுக்க நடக்கும். தமிழ்நாடு ரொம்ப குறைவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல முடிஞ்ச அளவுக்கு விளையாட்டா பாக்குற மனப்பான்மை வளர்ந்துகிட்டு இருக்கு. அதை தகர்க்கணுங்க. விளையாட்டா பார்க்க கூடாதுங்க. அதை சாதி வெறியாவும் மத வெறியாவும் பார்க்கணும் அப்படிங்கிற ரங்கராஜ் பாண்டே ஒரு லைவ் கமெண்ட்ரி போட்டுட்டு இருக்காரு. அந்த கமெண்ட்ல என்னென்ன உலகிட்டு இருக்காரு போய் பார்த்தா தான் தெரியும்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்சை ஒட்டி சங்கிங்க பரப்பிட்டே இருக்கிற இந்த விருப்பரச்சாரத்தை பத்தி தாங்க இந்த வீடியோல நான் பார்க்க போறோம். அது இன்னைக்கு நடக்க போற இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச், அதாவது உலகக்கோப்பையில 8வது முறை இந்தியாவும் பாகிஸ்தானும் இதுல மோதுங்க. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி நடந்த 7 மேட்ச்லயுமே இந்தியா தான் வெற்றி பெற்றிருக்கு. இதை வச்சு என்ன சொல்றாங்க, பாரியா பாகிஸ்தான் ஒரு வாட்டி கூட பாத்தீங்கன்னா இந்தியா தோக்கவே இல்லையா, பாரு எப்படி ஜெயிச்சிருக்கோம் தெரியுமா, அது இந்தியாயா அப்படி இப்படின்னு சங்கியோட வன்ம பிரச்சாரத்தை பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா உலகக்கோப்பையில் இந்த மாதிரி ரெக்கார்டு பல டீம் வச்சிருக்காங்க. அதை பாத்தீங்கன்னா இலங்கை அணிக்கு எதிராக 7 முறை தொடர்ச்சியா பாகிஸ்தான் வெற்றி பெற்றிருக்காங்க உலகக்கோப்பையில. பெரியசனா கூட 8வது முறையா மோதிச்சு. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 ரன் டார்கெட்டை ரொம்ப கஷ்டப்பட்டு சேஸ் பண்ணி பாகிஸ்தான் 8வது முறை வெற்றி பெற்றுச்சுங்க. ஆனா ஒரு நாளே பாகிஸ்தான் வந்து நாங்க பாருங்க இலங்கை நாங்க 8 வாட்டி ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிக்கிட்டதே இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இலங்கை என்ன பண்ணுது, வங்கதேசத்தை இதே மாதிரி 7 முறை தொடர்ச்சியா வீழ்த்திருக்கு. ஒரு வாட்டி கூட தோல்வியே வராம. அவங்களும் பெருமை பேத்திக்கல, பாரியா நாங்க வங்கதேசம் 7 முறை வீழ்த்திக்கலன்னு. அதாவது இந்த வெற்றி தோல்வி இல்லாம இந்த விளையாட்டு ரொம்ப சகஜமா தான் இருக்குது. ஆனா பண்றீங்க இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்சுக்கு மட்டுமே பாரியா அது மேட்ச் கிடையாது, அது போட்டி கிடையாது, போர். பாரியா பாகிஸ்தான் கிட்ட ஒரு போர்ல கூட இந்த தோக்கவே இல்லை, எல்லா போரும் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு வன்ம பிரச்சாரத்தை பரப்பறக்காதாங்க. பாருங்க 7 முறை ஜெயிச்சிருக்குங்க இந்தியா. பாருங்க இன்னைக்கு பாருங்க 8வது மேட்ச், அந்த வரலாறு தொடருமா அப்படின்னு சங்கீதத்தோட வன்ம பிரச்சாரத்தை பரப்பிட்டு இருக்காங்க. இப்படி பல்வேறு வகையான வன்ம பிரச்சாரங்கள் தொடர்ந்து நடந்துட்டே வச்சுங்களேன். அப்படிதான் போன வாரம் நடந்த நீங்க நான் நிகழ்ச்சியில பாருங்க இந்தியா தாங்க உலகக்கோப்பை ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு தரப்பும், இல்லங்க இந்தியா அணி பார்த்தா உலகக்கோப்பை ஜெயிக்கிற அளவுக்குலாம் ஒருத்தா இல்லைங்கன்னு ஒரு தரப்பும் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த விவாதத்துக்கு வந்தாருங்க யாரு, நம்ம கிருஷ்ணமாரி ஸ்ரீகாந்த். அவர் முன்னாள் கிரிக்கெட் பிளேயர். இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்தியா கிரிக்கெட் மேட்ச் லைவ் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காருங்க ஜாலியா உட்காந்துக்கிட்டு. அவரு என்ன சொல்றாரு, அது பேசிட்டு இருக்கும்போது எங்க பாகிஸ்தான் வந்து இது மாதிரி செமிஃபைனலுக்குள்ள போகிற அளவுக்கு வலுவாதாங்க இருக்கு, அவங்க போகும் அப்படின்னு சொல்ல, என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, பாகிஸ்தான் ஒரு டீமாங்க, அவங்க எப்படி செமிஃபைனலுக்குள்ள போவாங்க, அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. பாகிஸ்தான் பாருங்க இந்தியாவுக்கு வந்ததே ஊர் சுத்தி பாக்குறதுங்க. பாருங்க இதுதாங்க மெரினா பீச், இதுதான் அண்ணா அறிவாலயம், இதுதான் கோவா, இதுதான் டெல்லின்னு ஊர் சுத்தி பக்கம் வந்திருக்காங்க. அப்படி ஊர் சுத்தி பக்கம் வந்தவங்க எப்படிங்க கோப்பையெல்லாம் ஜெயிப்பாங்க, செமிஃபைனலுக்குள்ள போவாங்க, எங்க நான்சென்ஸ் மாதிரி பேசுறீங்க அப்படின்னு கோபிநாத் கிட்ட கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே கோபிநாத் ஒரு கவுண்டர் பாயிண்ட் கொடுத்தாரு பாருங்க, அதெல்லாம் வேற லெவல் அல்டிமேட்டுங்க. இதே மாதிரி தானங்க 1983 நடந்த உலகக்கோப்பையில நீங்க இங்கிலாந்துக்கு போயிருந்தீங்க. என்ன போயிருந்தீங்க, ஊர் சுத்தி பக்கம் தாங்க போயிருந்தீங்க. அப்ப நீங்க ஒரு வலுவான டீம் கூட கிடையாது, ஜாலியா ஊர் சுத்தி பக்கம் போயிருந்தீங்க. ஆனா அப்ப கபில் தேவ் தலைமையில நீங்க உலகக்கோப்பை ஜெயிச்சுட்டு வந்தீங்க. அந்த மாதிரி எடுத்துக்கலாமான்னு கேட்டதுக்கு சைலண்ட் ஆயிட்டா இருக்கும் கிருஷ்ணமாரி ஸ்ரீகாந்த். அடி செம்ம அடி, என்ன பேசுறதுனே தெரியல, கப்புன்னு அமைதிட்டாரு. இந்த மாதிரி நம்ம கிருஷ்ணமாரி ஸ்ரீகாந்த் மாதிரி பல சங்கிங்க வெளிப்படையெல்லாம் உள்ளுக்குள்ள சுத்திட்டே இருப்பாங்க. அவங்க நீங்க கோபிநாத் மாதிரி தாங்க பதிலடி கொடுக்க வேண்டியதா இருக்கு. இப்படி அந்த அடி இருக்கு பாத்தீங்களா. அப்ப கமெண்ட்ரி கொடுத்து என்ன பேசிட்டு இருக்காருன்னு தெரியல. இந்தியா மேட்ச்ல என்னென்ன வன்மத்தவனாலும் காக்கிட்டு இருப்பாரு. இதே மாதிரி மேக் மை ட்ரிப் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குங்க. அதாவது என்ன, இந்த ஹோட்டல் பூரா புக் பண்ணக்கூடிய ஒரு ஆன்லைன் ஆப் இருக்கிற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்குங்க. அது என்ன ஆஃபர் தெரியுமா, அதாவது பாகிஸ்தான்ல இருந்து இந்த கிரிக்கெட் மேட்சை பார்க்க வராங்க பாருங்க இந்தியாவுக்கு, அவங்க தங்குற ரூமுக்கான ஒரு ஸ்பெஷல் ஆஃபர். அதாவது பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் எந்த அளவுக்கு மோசமா தோக்குதோ அந்த அளவுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்களாமாங்க. அதாவது பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து கிட்டத்தட்ட 10 விக்கெட் வித்தியாசம் இல்ல 200 ரன் வித்தியாசம் தோத்துச்சுன்னா 50% ஆஃபர் ஆமாங்க. இல்ல அதோட கம்மியா பாத்தீங்கன்னா 6 விக்கெட் வித்தியாசத்துல 100 ரன் வித்தியாசம் தோத்துச்சுன்னா 30% ஆஃபர் ஆமா. அதே மாதிரி கீழே போயிட்டு இல்லங்க ஒரு 3 விக்கெட் வித்தியாசத்துல இல்ல 50 ரன் வித்தியாசம் தோத்துச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கு பாத்தீங்கன்னா 25% ஆஃபர், அப்படியே ஒரு ஆஃபர் லிஸ்டா போட்டிருக்கு. இப்ப என்ன சொல்ல வராங்க, பாகிஸ்தான் எந்த அளவுக்கு மோசமா தூக்குதோ இந்த மேட்ச்ல அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆஃபர் நீங்க என்ஜாய் பண்ணலாம்னு சொல்றாங்க.
ஒரு வேலைக்கு பாகிஸ்தான் ஜெயிச்சிருச்சுன்னு என்ன ஆகும்? மேக்மெட் ட்ரிப்புக்கு நிறைய நஷ்டம் தானே ஆகும். இப்ப எந்த ஆபருமே செல்லாம போயிடும். நிறைய பேர் ஜெயிச்சது பாகிஸ்தான். இப்ப என்ன சொல்லுது, இந்தியா தோக்கணுங்கிறக்காக மேக்மெட் ட்ரிப் எல்லாம் சொல்லுதா அப்படின்னு ஒரு தடவை மேக்மெட் ட்ரிப்பை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு தடவை பாரியா பாகிஸ்தான் எந்த அளவுக்கு மோசமா தோக்குது அந்த அளவுக்கு ஆஃபர்னு எவ்வளவு வெளிப்படையா ஒரு வன்ம பிரச்சாரத்தை பரப்பிட்டு இருக்க மேக்மெட் ட்ரிப்பு இதோட அநியாயமா இல்லையா மோசமா இல்லையா அப்படின்னு பல்வேறு மேக்மெட் ட்ரிப்பை போட்டு வேலுவேல் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்சை வச்சுக்கிட்டு இப்படி சைன்யத்தோட ஒன்னும் பிரச்சாரத்தை பரப்பினாலும் மேக்மெட் ட்ரிப் இதோட விளம்பரத்தோட ஒன்னும் பிரச்சாரத்தை பரப்பிட்டு இருக்கு. அது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த உலக கப் நடந்தே இருக்கு பாத்தீங்களா, ஒரு மேட்ச்லயுமே எந்த ரவுண்டும் ஃபுல் ஆகலாங்க. சொல்ல போனா முதல் மேட்சே இந்த நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல நடந்துச்சு. அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஈகாக்கா இல்ல, இன்னும் அது ஸ்டேடியமே காலியா இருக்குது, ஒரு ஈகாக்கா தான் உட்காந்துட்டு இருக்கு. இதே கிரிக்கெட் மேட்ச் நடந்த லட்சணம் ஐயா, ஒரு பிசிசிஐ தலைவருக்கு ஒரு பொறுப்பே இல்லை போல இருக்கு, அமித்ஷா பையனுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு பல்வேறு விமர்சனம் வந்துட்டு இருந்துச்சு. இப்ப கூட இந்த பாகிஸ்தான் இந்தியா மேட்ச்ல கூடவும் காலையில இருந்தே கூட்டத்தை சேர்த்திருக்கிறாங்க எவ்வளவோ. ஆனா சேர்த்தாலும் கூட கூட்டம் நிரம்பல தான் போல இருக்குங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடிய சீட்டு அவ்வளவு நிரம்பல தான் சொல்லிட்டு இருக்கிறேன்னு வச்சுங்களேன். ஆனா எப்படியோ கஷ்டப்பட்டு ஆளை தேத்திட்டு என்னவோ பண்றாங்க. அதுக்கு லைவ் நேரடி போடுவாங்க தெரியுமா, நிகழ்ச்சி மட்டும் நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் இப்போ சங்கீதம் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அது வெளிப்படையே போட்டா பிரச்சனையா இருக்கும். அது நேரடி ரத்து பண்ணிட்டாங்க, உள்ளவர்கள் மட்டும் தான் போட்டு காட்டுட்டாங்க. சரி பயந்துறாங்க போல விட்டுறன்னு வச்சுங்களேன். இப்ப இந்த மாதிரி பல்வேறு வகையான பிரச்சாரங்கள் இந்த கிரிக்கெட் மேட்சை ஒட்டி நம்ம சங்கி பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு பேஜுக்கு இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல பாகிஸ்தான் தாங்க ஜெயிக்கணும்னு யாராவது ஒரு இந்தியர் சொல்றேன்னு வச்சுங்களேன், ஐயோ பாரியா இவ்வளவு பெரிய ஆன்டி இண்டியனா இருக்காரு, இந்தியாவுக்கு எதிராக இருக்காரு, இந்திய தேசத்துக்கே துரோகி இவனை முதல்ல அரசு தூக்கி போடணும், அவன் மட்டும் ஊப்பில தான் வச்சுக்க நடத்தி யோகி ஆதித்யநாத் அரசு தூக்கி உள்ள போட்டுன்னு வச்சுங்களேன். அப்படி ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆச்சுங்க. ஒரு பாகிஸ்தான்ல கூட பெண் ரசிகை வந்து இந்த பக்கம் இந்தியா மேப் இந்த பக்கம் பாகிஸ்தான் மேப் போட்டு வரைஞ்சி வராங்க இன்ஸ்டாகிராம்ல இல்ல ட்விட்டர்லயோ. அதை பார்த்துட்டு என்னங்க நீங்க இந்தியா பாகிஸ்தான் வரைஞ்சிருக்கீங்களா, அதை பத்தி யாரும் உங்களுக்கு திட்ட மாட்டாங்களா பாகிஸ்தான் கேட்டா, இங்க எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் பண்றேங்க, அதுல எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. சரிங்க ஒரு பேஜ் உங்களோட விராட் கோலி வராங்க என்ன பண்ணுவீங்க கேட்டா, நான் சக்தியந்தே பாட்டியோட உங்களை ரீல்ஸ் போடுவாங்க ஜாலியா சொல்றாங்க. இதே மாதிரி ஒரு பேஜுக்கு இந்தியால இருந்து ஒரு பெண்ணுங்க, நான் பாபர் ஆசாமோட ரீல்ஸ் பண்ண போறேங்க, பாபர் ஆசா எனக்கு பிடிச்ச கிரிக்கெட் பேருன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க, அந்த பொண்ணை பிடிச்சி நம்ம சையம் இருக்காங்க பாரு சோசியல் மீடியால, ஐயோ ஆன்டி இந்தியன், அந்த பொண்ணு இந்தியாலே இருக்கக்கூடாது, பாகிஸ்தானுக்கு போக சொல்லுங்க அந்த பொண்ணை அப்படின்னு வேற லெவலில் அதில் ஒன்றும் பிரச்சாரத்தை பரப்பாங்க. இந்த மாதிரி ஒன்றும் பிரச்சாரம் பாருங்க பாகிஸ்தான் இல்லைங்கிறதுக்கு ஒரு வீடியோ உதாரணமா இருக்கு. சொல்லணும் இதே மாதிரி இந்தியாவில் நடக்க முடியுமா? ஒரு பெண்ணால நான் எனக்கு பிடிக்குங்க, எனக்கு பாபர் ஆசா பிடிக்குங்க, எங்க விளையாட்டுன்னு வந்துட்டா எந்த டீம் நல்லா விளையாடுதோ அது டீம் தாங்க ஜெயிக்க போகுது, பாகிஸ்தான் நல்லா விளையாடுனா பாகிஸ்தான் ஜெயிக்க போகுது, இதுல என்னங்க இருக்குன்னு பேசினா பாரு இந்த தேசபக்தி இல்லாம பேசுது, அது கிரிக்கெட் தான் எங்களுக்கு தேசபக்தி, கிரிக்கெட் தான் எங்களுக்கு போரு அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை பரப்பாங்க தெரியுமா. அதுக்கு அந்த பொண்ணோட பதில் சரியான செருப்படியா இருந்துன்னு வச்சுங்களேன். இப்படி இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்சை ஒட்டி சங்கிங்க பல்வேறு வன்ம பிரச்சாரத்தை பரப்பிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா இந்த மேட்சுக்கே பாத்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் போறாரு என்ன, அமிதாப் பச்சன் போறாரு என்ன, பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள் என்ன, இப்படி பல்வேறு போய் கூட்டணி பேச பாருங்க 8வது முறையா பாகிஸ்தான் இந்தியா ஜெயிக்க போகுது, இது பெரிய வரலாறு போர் ஜெயிக்க போகுதுன்னு சங்கிங்க வன்ம பிரச்சாரத்தை பரப்பிட்டே இருக்கிறாங்க. சொல்லப்போனா இந்த மேட்ச்ல இப்ப டாஸ் ஜெயிச்சு பாகிஸ்தான் வந்து பேட்டிங் பண்ணிட்டு இருக்கு, அதாவது இந்தியா பவுலிங் எடுத்ததுனால. சொல்ல போனா இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கூடிய இந்த அகமதாபாத் இந்த நரேந்திர மோடி ஸ்டேடியமே பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஆதரவாதாங்க ஸ்டேடியம் அமைக்கப்பட்டிருக்குன்னு ஒரு விமர்சனம் இருந்திருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இந்தியா எங்கெல்லாம் ஆடுதோ இந்தியாவுக்கு சாதகமான மைதானங்கள் மற்ற அணிகளுக்கு சாதகமான மைதானம் இல்லைன்னு சொல்லப்படுது. அதாவது பாத்தீங்கன்னா இந்த பேச்சு முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா சுழற்பந்து வீச்சு கீழே பேட்டிங் லைனுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும். அப்ப பாகிஸ்தான் பெரிய அளவு சுழற்பந்து வீச்சு கிடையாது, அங்க வேகப்பந்து வீச்சு தான் இருக்குன்னா அதுக்கேற்ற நம்ம ஆடலாங்கிற மாதிரி பல்வேறு வகையான யூகங்கள் வகுத்து வச்சிருக்காங்க. அப்ப சொல்ல போனா இந்த மாதிரி நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல இந்த மேட்ச் நடக்கிறதே வந்து ஒரு சூதி நிறைய ஓகே நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல இந்த மேட்ச் நடக்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு திட்டம் தான், ஒரு சதி தான் அப்படின்னு பல்வேறு வகையான விமர்சனங்கள் எடுத்துட்டு இருக்கு வச்சுங்களேன். ஆனா எண்ட் ஆஃப் த டே எந்த அணி நல்லா விளையாடுதோ அந்த அணி ஜெயிக்க போகுது, அது இந்தியா ஜெயிச்சா வேணா பாகிஸ்தான் ஜெயிச்சா வேணா, இதாங்க ரொம்ப சிம்பிள் லாஜிக். சையம் வந்து வழக்கமா பாத்தீங்கன்னா பாரியா பாகிஸ்தான் கிட்ட நம்ம தோக்கவே கூடாது, பாகிஸ்தான் கிட்ட தோத்து என்ன பண்ணுவாங்க கிரிக்கெட் பிளேயர் வீட்டு எல்லாம் போய் கள்ள கொண்டு அடிப்பாங்க சங்கிங்க, அப்படிப்பட்ட லூசு பைத்தியம் தான் வச்சுக்கலாம் அவங்க எல்லாம். அதனால ஒரு கிரிக்கெட் மேட்சுங்க ஜஸ்ட் ஒரு போட்டி அவ்வளவுதான், அந்த போட்டியில யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்க ஜெயிக்க போறாங்க, இந்தியா நல்லா விளையாடுதா இந்தியா ஜெயிக்க போகுது, இல்ல பாகிஸ்தான் விளையாடுதா நல்லா ஜெயிக்க போகுது. அதை விட்டு இது போட்டி போறன்னு சொல்றாங்க தெரியுமா சங்கி பசங்க, அவனும் தள்ளியும் இல்லைங்க, அவன் இன்னும் கொஞ்சம் வெறி பிடிச்சானே நம்ம சங்கையை பிடிச்சி கடிக்க வச்சிருவாங்க. அதனால அவன் இருந்து ஒதுங்கி நிக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லதுங்க. வெள்ளி எட்டலன்னா மாமா மாதிரி ஆளை கூப்பிட வேண்டியதானே, என்ன பிள்ளை ஓடிரும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.